உலகத்தில மக்கள் சொன்னதை கொஞ்சம் விடுங்க, குர்ஆனை பெரட்டுங்க. குர்ஆன் என்ன சொல்லுது இந்த மலையை பத்தி? ஏன் மலை விழுது, ஏன் மண் சரிவு ஏற்படுகிறது, அதுவும் ஏன் டிசம்பர்ல நடக்குது? யோசிச்சிருக்கிறோமா இத? ஏன் டிசம்பர்ல அழிவுகள் வருது? ஏன்? காரணம் என்ன சகோதரர்களே? சூரா பக்ராவிலே அல்லாஹ் சொல்றான், وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ وَإِنَّ مِنْهَا لَمَا يَشَّقَّقُ فَيَخْرُجُ مِنْهُ الْمَاءُ وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ وَمَا اللَّهُ بِغَافِلٍ عَمَّا تَعْمَلُونَ. இந்த மலை இருக்குதே, மலை படைப்புகளுக்கு தெரியும், எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு மலை. மலக்குகள் அல்லாஹ் மலையை படைத்த பொழுது கேட்டாங்க, யா அல்லாஹ், இதை விட பிரம்மாண்டமான படைப்பு உலகத்தில் இருக்குதா? ஏன் அல்லாஹ் மலையை படைச்சான் தெரியுமா? பூமி அல்லாஹ் படைத்து தண்ணியில போட்டார். பூமி அப்படியே போல் மாதிரி மேல மேல உசும்பியது. பெரிய கடல்ல, ஆத்துல, பெரிய ஸ்விமிங் பூல்ல ஒரு போல போட்டா என்ன செய்யும்? இப்ப அல்லாஹ் என்ன செய்தார்? தண்ணிக்குள்ள தானே உலகம் இருக்குது, கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட வீதம் தண்ணி தானே உலகம். இந்த பூமியை உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹ் மலைகளை படைத்தார். மலக்குகளுக்கு ஆச்சரியமாயிட்டு, யா அல்லாஹ், இந்த மலையை விட கடினமான ஒரு படைப்பை நீ படைத்திருக்கிறாயா கேட்டாங்க மலக்குகள். அல்லாஹ் சொன்னான், மலையை விட கடினமான படைப்பு ஒன்று இருக்குது. என்ன? அல்லாஹ் சொன்னான், இரும்ப படைச்ச ஹதீத். இரும்ப பார்த்த மலக்குகள் கேட்டாங்க, யா அல்லாஹ், இரும்ப விட கடினமான படைப்பு ஒன்று படைச்சிருக்கிறியா? அல்லாஹ் சொன்னான், ஆம். என்ன? இரும்ப விட கடினமான படைப்பு தான் நெருப்பு. நெருப்பு இருக்குதே, இரும்ப விட கடினமான படைப்பு. அல்லாஹ்வுடைய படைப்பு இதெல்லாம், அல்லாஹ்வுடைய கடவுள் அல்ல இதெல்லாம். மக்கள் என்ன செஞ்சாங்க? மலையை கடவுளாக்கினாங்க, இரும்ப கடவுளாக்கினாங்க, நெருப்ப கடவுளாக்கினாங்க. மலக்கு நெருப்பை பார்த்துட்டு கேட்டாங்க, யா அல்லாஹ், நெருப்பை விட கடினமான படைப்பை படைச்சிருக்கிறியா? அல்லாஹ் சொன்னான், ஆம். காற்று. காற்றை பார்த்துட்டு கேட்டாங்க, யா அல்லாஹ், காற்றை விட கடினமான படைப்பை படைச்சிருக்கிறியா? அல்லாஹ் சொன்னான், ஆம். தண்ணி. தண்ணி காற்றை விட கடினமான படைப்பு, அது வந்தா ஒன்றும் செய்யல. இப்ப மலக்குகள் கேட்டாங்க, யா அல்லாஹ், தண்ணியை விட கடினமான படைப்பை படைத்திருக்கிறாயா? அல்லாஹ் சொன்னானா, என்ன தெரியுமா? அது மனிதனுடைய சதகா. மனிதனுடைய அந்த சதகா வலது கையால் கொடுத்தால் இடது கைக்கு தெரியக்கூடாது, அதான் நிபந்தனை. இரகசிய சதகா காற்றை விட, தண்ணீரை விட, நெருப்பை விட, இரும்பை விட, மலைகளை விட மிக சக்தி வாய்ந்தது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த மலைகள் இருக்கிறே, ஏன் மழை விழுது, ஏன் மண் சரிவு ஏற்படுகிறது? காரணம் அல்லாஹ் முதலாவது சொல்றான், وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ. சில மலைகள் வெடித்து தண்ணீர் வருது அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல சூரா பக்ராவுல மலை வெடிச்சு என்ன வருது? தண்ணி வருது. கண்ணால பாக்குறோமா இல்லையா? இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், சில மலைகள் வெடித்து ஆறுகள் ஓடுது. மூன்றாவது, وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ. அல்லாஹ்வுடைய பயத்தால் தான் இந்த மலை மேலிருந்து கீழே விழுது. ஏன் உருண்டு வருது மலை? அது சின்ன கல்லா இருக்கலாம், பெரிய கல்லா இருக்கலாம், அது கீழே வாரு அல்லாஹ்வுடைய பயத்தால். இந்த மூன்றையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், وَمَا اللَّهُ بِغَافِلٍ عَمَّا تَعْمَلُونَ. நீங்கள் செய்வதை விட்டும் அல்லாஹ் மறதியாளனாக இல்லை. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த மலைகள் ஏன் வெடிக்குது, மலை ஏன் விழுது, இதுக்கு ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை, குர்ஆனுக்கு இருக்குது.